மகாதேவா, மகாதேவா! அங்கேயே நில்லுங்கள் மகாதேவா, அங்கேயே நில்லுங்கள் மகாதேவா! சிவனே! மகாதேவா, மகாதேவா, மகாதேவா! எந்த உத்தேசத்தை தேவி பார்வதி புரிந்து கொள்ளவில்லை என்று கோபம் கொள்கிறீர்களோ அந்த உத்தேசத்தை தாங்கள் இப்பொழுது மறக்கிறீர்களே மகாதேவா. தங்கள் உத்தேசம் லோக நன்மை மகாதேவா. தங்களால் தான் பிரபஞ்சம் நிலையாக உள்ளது. தங்களது உடுக்கை ஓசை நின்றது என்றால் பிறகு இப்பிரபஞ்சம் முழுவதுமே ஸ்தம்பித்து போய்விடும் மகாதேவா, ஸ்தம்பித்து போய்விடும் மகாதேவா. இவ்வாறு செய்யாதீர்கள் மகாதேவா. மகாதேவா, அதி அற்புத மகாதேவா என்று தாங்கள் மீண்டும் எனது அழைப்பை புறக்கணித்து விட்டீர்கள். என்று மீண்டும் தாங்கள் என்னை சிறிதாக மகத்துவமற்றவளாக காண்பித்து விட்டீர்கள், மகத்துவமற்றவளாக காண்பித்து விட்டீர்கள். ललाटपट्ट पावके किशोर चंद्रशेखरे रति प्रतीक्षणं मम ओम नमः शिवाय। महाशक्ति महाभक्ति वरदायिनी नमोस्तुते महाशक्ति
ஏன் ஒவ்வொரு முறையும் தங்களது குரோதத்தின் அக்னியில் எனது அடையாளம் எரியும் நிலை உண்டாகிறது? ஏன் ஒவ்வொரு முறையும் எனது மனம் உடைகிறது? ஏன் ஒவ்வொரு முறையும் தங்களை தேடி நான் வர வேண்டி இருக்கிறது மகாதேவா? ஏன்? இந்த கேள்வியை என்னிடம் அல்ல, தங்களிடமே கேளுங்கள். இன்று சக்தி தன் மதியை இழந்து கொண்டிருக்கிறாள் தேவி பார்வதி. அதை ஒருநிலைப்படுத்துங்கள். உங்கள் ஆன்மாவிடம் கேள்வி கேளுங்கள், என்னிடம் அல்ல. தாங்களே தங்களை உணர்ந்திட முயற்சியுங்கள். எனது அடையாளத்தை இழந்ததற்கான காரணம் தாங்கள்தான். காரணம் தாங்கள்தான். காரணம் தாங்கள்தான். தாங்கள் அனைத்தையும் அழிப்பவர். தாங்கள் அனைத்தையும் அழிப்பவர். இந்த பிரபஞ்சத்தை மட்டுமல்ல, அனைத்து உறவுகளையும் அழிக்கும் சக்தி உங்களிடம் உள்ளது. ஆனால் அதற்காக எனது அடையாளத்தை அழிப்பதற்கான உரிமை தங்களுக்கு இல்லை மகாதேவா. சிவனை சமாதானப்படுத்தி விட்டீர்கள். சக்தியை என்ன செய்வது? சக்தி சமநிலையை இழந்தால் காலத்திற்கு முன்பாக பிரளயம் உண்டாகும். சக்தியை சமாதானப்படுத்துவதற்கான துணிச்சல் மகாதேவரிடம் மட்டும்தான் உள்ளது. அவரை புறமுதுகு காண்பித்து செல்கிறார். இந்த யுத்தத்தின் காரணமாக உண்டாகும் பேரழிவு அண்ட சராசரத்தையும் அடியோடு அழிக்கப் போகின்றது. பல முறை தங்களிடம் வேண்டுகோள் விடுத்த பிறகும் தாங்கள் நிற்கவில்லை மகாதேவா. இது நாள் வரை இயற்கையின் வடிவத்தில் நான் அனைத்து வேதனைகளையும் அனைத்து அவமானங்களையும் பொறுத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இனி அது நடக்காது. நான் இந்த இயற்கையின் பாரத்தை சுமக்க மறுப்பு தெரிவிக்கிறேன். மறுப்பு தெரிவிக்கிறேன். மறுப்பு தெரிவிக்கிறேன். இதற்கான காரணம் தாங்கள்தான். தாங்கள் மட்டும்தான். மகாதேவா, இயற்கையை நான் பாதுகாத்து வந்தேன்.
இப்பொழுது அந்த இயற்கையை நானே அழிக்கப் போகிறேன். இந்த பொறுப்பை சுமக்கப் போவது தாங்கள் மட்டுமே, தாங்கள் மட்டுமே, தாங்கள் மட்டுமே. தேவி! இயற்கையின் தேவி வருந்துவதில் தவறேதுமில்லை. அசுர குணம் கொள்வது உச்சிதம் அல்ல. தேவி பார்வதி, குரோதம் கொண்டு தாங்கள் தங்களின் உத்தேசத்தை மறந்துவிடக் கூடாது. மறந்தது தாங்கள்தான் மகாதேவா. தங்கள் மனைவியின் மகிழ்ச்சி. தாங்களும் நானும் மகிழ்ச்சிக்கு மட்டுமல்ல, உத்தேசத்திற்கும் கடமைக்கும் கட்டுப்பட்டவர்கள். மேலும் இந்த சக்தி தனது குரோதம் காரணமாக உத்தேசத்தையும் கடமையையும் மறந்தாள். அவள் சக்தியே அல்ல, அவள் அழிவின் ஆதாரம், அவள் அழிவின் ஆதாரம், அவள் அழிவின் ஆதாரம். எப்பொழுது தாங்கள் தங்களின் மனதிலிருந்து அழிவிற்கான எண்ணத்தை துறக்கின்றீர்களோ அப்பொழுதுதான் தாங்கள் சிவனை அடைந்திட இயலும். அதுவரை தாங்கள் விலகியே இருப்பீர்கள், அதுவரை தாங்கள் விலகியே இருப்பீர்கள். தாங்கள் சிவனை பிரிந்தாக வேண்டும். குரோதம் பாவத்திற்கான காரணம் என்பார்கள். அது நம் மதியை மழுங்கச் செய்கிறது. எவராயினும் சரி, எந்த நிலையிலும் குரோதத்தின் பிடியில் சிக்காதிருக்க வேண்டும். ஆவேசம் கொண்டிருக்க கூடாது. ஆனால் சில நேரம் குரோதமும் அவசியமே. தங்களது மரியாதைக்கும் கௌரவத்திற்கும் குணத்திற்கும் இடுக்கென்றால் அப்பொழுது
குரோதம் கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. குரோதம் என்பது சக்தி போன்றதே. அவசியமற்ற ஒன்றில் அதை பிரயோகிக்க கூடாது. அதே நேரம் எங்கு குரோதம் என்பது அவசியமோ, எவ்விடத்தில் தங்கள் குரோதத்தை வெளிப்படுத்துவதால் பேரழிவை தடுத்து நிறுத்த இயலுமோ, அங்கு தங்களது குரோதத்தினை, தங்களது ஆவேசத்தை காண்பிப்பதில் தவறேதுமில்லை. இந்த சிவன் அத்தகைய குரோதத்தை ஆமோதிக்கிறான். அன்பின் பாதையில் சென்று ஒருவருக்கு வழிகாட்ட இயலாவிடில் அக்கணம் ரௌத்திர ரூபம் எடுப்பதும் அவசியமான ஒன்றே. தாங்கள் தங்களின் மனதிலிருந்து அழிவிற்கான எண்ணத்தை துறக்கின்றீர்களோ, அப்பொழுதுதான் தாங்கள் சிவனை அடைந்திட இயலும். அதுவரை தாங்கள் விலகியே இருப்பீர்கள், தாங்கள் விலகியே இருப்பீர்கள், தாங்கள் விலகியே இருப்பீர்கள். தாங்கள் சிவனை பிரிந்தாக வேண்டும். அங்கேயே நில்லுங்கள் மகாதேவா. எச்சரிக்கிறேன் தேவி பார்வதி, இனி நன்கு சிந்தித்து அதன் பிறகு முன்னேறுங்கள் தேவி பார்வதி. ஏனென்றால் இந்நிலையில் சிவனை தாங்கள் எந்த அளவிற்கு நெருங்குகின்றீர்களோ, அந்த அளவிற்கு தாங்கள் சிவனை பிரிந்த வண்ணம் இருப்பீர்கள், சிவனை பிரிந்த வண்ணம் இருப்பீர்கள். சிவன் மற்றும் சக்திக்கு மத்தியில் எல்லை கோடொன்றை உருவாக்கியது தாங்களே. ஆகையால் நான் இப்பொழுது ஓர் எல்லை கோட்டை உருவாக்குகிறேன். Shivaya, Shivaya,
இனி தாங்கள் என்ன முயற்சித்தாலும் என்னை பின்தொடர்ந்து எனது இந்த எல்லைக்கோட்டை மீறி உள்ளே வந்திட இயலாது. புவனங்களை ஆளும் புவனேஸ்வரன் என்று தங்களை அழைக்கும் பிரபஞ்சத்தோர் என்னையும் புவனேஸ்வரி என்று அழைக்கிறார்கள். ஆகையால் இப்பிரபஞ்சமோ அல்லது புவனத்தின் எந்த ஒரு சக்தியோ தங்களை நான் அடைவதிலிருந்து என்னை தடுத்து நிறுத்த இயலாது. எது நாள் வரை எனது மனதில் ஒரு மனைவியாக தங்கள் மீதான ஏக்கம் இருக்கிறதோ மகாதேவா, அதுவரை தங்களை நான் பின்தொடர்வதிலிருந்து எவராலும் தடுக்க இயலாது. தங்கள் தவத்தாலும் இயலாது, தியாகத்தாலும் இயலாது, தாண்டவத்தாலும் இயலாது. என்னை பின்தொடர்ந்து தயை கூர்ந்து வந்திட முயன்றிடாதீர்கள் தேவி. இனி நடப்பவை யாவிற்கும் தாங்கள் மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும் ஆதி சக்தி, பொறுப்பேற்க வேண்டும் ஆதி சக்தி.
நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். தாங்களும் நானும் சில காலம் பிரிந்திருப்பதே இருவருக்கும் நல்லது. நான் இக்கணம் இந்த குகைக்குள் செல்லப் போகின்றேன். தனிமையில் வேறு எவரையும் என்னுடன் உள்ளே அழைத்துச் செல்ல விரும்பவில்லை என்பதை தெரிவிக்கின்றேன். அதிலும் முக்கியமாக சக்தியை இதற்கு முன்னும் பல முறை படைப்பும் அழிவும் ஏற்பட்டிருக்கிறது. இனியும் அவ்வாறு நடக்கும். ஆனால் இது அதற்கான காலமும் இல்லை, இதில் நமக்கு பலனும் இல்லை. பலன் இருக்கிறது அசுரகுரு, பெரும் பலன் இருக்கிறது. தங்களுக்கு இது ஆபத்தாக தென்படலாம், ஆனால் எனக்கு அதில் ஒரு வாய்ப்பு தென்படுகிறது. வாய்ப்பா? என்ன வாய்ப்பு அசுரமாதா? சிவசக்தியின் காதல் இப்போது விரோதமாக மாறிவிட்டது அசுரகுரு. இப்பிரபஞ்சத்தை பராமரிப்பவர்களே பிரபஞ்சத்தை சீர்குலைக்க முயல்கிறார்கள். அதோடு மகாதேவர் இன்றி பிரம்மதேவராலோ அல்லது நாராயணராலோ மற்ற தேவ கணங்களாலோ பிரபஞ்சத்தை காக்க இயலாது. இந்த அண்ட சராசரங்களையும் நமதாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு இது. அசுரகுரு, நம் உத்தேசத்தை நிறைவேற்றுவதற்கு எவரேனும் இருக்கிறார்களா? இனி நான் இக்குகைக்குள் செல்வதை தங்களால் தடுத்திடவும் இயலாது. மேலும் என்னை பின்தொடர்ந்தும் தங்களால் வந்திட இயலாது. இது சிவனானவனின் வேண்டுகோள் அல்ல, இதுவே என் கட்டளை, ருத்ரனின் கட்டளை. அங்கு அவ்வாறு என்ன உள்ளது? இந்த சக்தி அங்கு ஏன் வரக்கூடாது? அங்கு இருப்பதை ஏன் காணக்கூடாது? உத்தேசத்திற்கான அழைப்பு உள்ளது. நான் இங்கு என் கடமையை ஆற்றப் போகின்றேன். அது நிச்சயம் தங்களின் பார்வைக்கு புலப்படாது. அதன் ஒலி தங்களின் செவி கெட்டாது. என் மனதின் பிரளயத்தை தாங்கள் புறக்கணித்து இவ்வாறு செல்லாதீர்கள் மகாதேவா. என் மன வேதனைக்கான தீர்வை தாங்கள் நிச்சயம் தர வேண்டும். தாங்கள் கூறியது சரிதான்.
இது தேவர்களின் சாம்ராஜ்யத்திற்கான அழிவாகும் அசுரமாதா. எவ்வாறு சிவனும் சக்தியும் இந்த பிரபஞ்சத்தை பரிபாலித்தார்களோ அவ்வாறே இப்பொழுது ருத்ரனும் மகாகாளியும் அதை அழிக்கப் போகிறார்கள். அசுர குலத்தின் மகத்தான துவக்கம் இதுதான். சிவனும் சக்தியும் ஏற்படுத்தவிருக்கும் பிரளயத்தில் அசுர குலத்தின் மிகப்பெரிய வெற்றி அடங்கியிருக்கிறது. தயாராக இருங்கள் தேவர்களே, ஏனெனில் அசுர குலத்தின் வெற்றி வெகு தூரத்தில் இல்லை, வெகு தூரத்தில் இல்லை. வெளியே வாருங்கள் மகாதேவா! இன்று தாங்கள் ஆதி சக்தி தன் சக்தியை வெளிப்படுத்துவதற்கு கட்டாயப்படுத்தி விட்டீர்கள் மகாதேவா. தாங்கள் அஞ்சியது போலதான் நடக்கிறது. தங்களின் முயற்சிகள் வீணானது. சிவன் ருத்ரனாகிவிட்டார், தேவி சக்தி காளியாகிவிட்டார்கள். இனி பிரபஞ்சத்தையும் வேதங்களையும் காப்பாற்ற நாம் தான் ஏதேனும் செய்தாக வேண்டும். வெளியே வாருங்கள் மகாதேவா! வெளியே வந்து எனக்குள் இருக்கும் குரோதம் மற்றும் வேதனையின் ஆழகாலத்தை சாந்தப்படுத்துங்கள். வெளியே வாருங்கள்! Ding, da, ding, da, 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 ding, da, da. Ding, da, ding, da, da, da,
வெளியே வாருங்கள் மகாதேவா! 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 மகாதேவா, நான் தங்களை காதலிக்கிறேன். தங்கள் புன்னகையே என் புத்துணர்ச்சிக்கான காரணம். என்னை பாருங்கள் மகாதேவா. தாங்கள் நான் செய்த தவத்திற்கான பலன் மகாதேவா. ஒவ்வொரு முறையும் எனது எதிர்பார்ப்பு சிகரத்தினை எட்டி மறுகணமே பாதாளம் செல்கின்றது. எனது ஏமாற்றத்தை எவரிடம் எடுத்துரைப்பது? இம்முறை என் ஜடாமுடி நிரந்தரமாக கட்டப்படும் என்று நான் கனவு கண்டிருந்த வேளையில் இம்முறையும் என் ஆசை நிராசையானதே. வெளியே வாருங்கள் மகாதேவா! 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 பிரபஞ்சத்தை காக்க ஆலகாலத்தை பருகிய தேவாதி தேவர், எனக்குள் எரிந்து கொண்டிருக்கும் குரோதம் மற்றும் வேதனையின் ஆலகாலத்தை சாந்தப்படுத்துங்கள், சாந்தப்படுத்துங்கள். அதை வந்து எதிர்கொள்ளுங்கள். வெளியே வாருங்கள். இந்த சிவனை எதிர்கொள்ளும் நிலையில் தாங்கள் இப்பொழுது இல்லை ஆதி சக்தியே. இனி இந்த சிவன் நினைத்தாலும் தனது சக்தியை சமாதானப்படுத்திட இயலாது தேவி. ஏனென்றால் சக்தியை சமாதானப்படுத்த வேண்டுமென்று சிவன் தன்னாலான முயற்சிகளை மேற்கொண்டு விட்டான். ஆனால் முயற்சிகள் யாவும் வீண் போனது தேவி. நான் இக்கணம் உணர்ந்திடும் இவ்வேதனை தங்களால் தான். ஆனால் சக்தி, தாங்கள் என் வேதனையை புரிந்து கொண்டிட வேண்டுமெனில் தாங்கள் சிவனாக வேண்டும்.
நிச்சயம் சிவனாக வேண்டும், நிச்சயம் சிவனாக வேண்டும், நிச்சயம் சிவனாக வேண்டும். தாங்கள் என்னை அவமதித்திருக்கிறீர்கள். நான் தங்களை நிரந்தரமாக பிரிந்து செல்ல போகிறேன் மகாதேவா. மகாதேவா, இது என் பிடிவாதம் அல்ல, என் காதல். தாங்கள் என்றும் என் காதலை புரிந்து கொள்ளவில்லை. தங்களை நான் மன்னிக்க மாட்டேன். தாங்கள் என்னை அவமதித்திருக்கிறீர்கள் மகாதேவா. இது என் பிடிவாதம் அல்ல, என் காதல். போகிறேன் மகாதேவா. என்றும் என் காதலை புரிந்து கொள்ளவில்லை. எங்களை நான் மன்னிக்க மாட்டேன். என்றும் என் காதலை புரிந்து கொள்ளவில்லை. தங்களை நான் மன்னிக்க மாட்டேன். தங்களை நிரந்தரமாக பிரிந்து செல்ல போகிறேன் மகாதேவா. நான் தங்களை நிரந்தரமாக பிரிந்து செல்ல போகிறேன் மகாதேவா. மகாதேவா, என்றும் என் பிடிவாதம் அல்ல, என் காதல். தங்களை நான் மன்னிக்க மாட்டேன். காதலை புரிந்து கொள்ளவில்லை. தங்களை நான் மன்னிக்க மாட்டேன். என் காதல். பிரிந்து செல்ல போகிறீர்கள். நான் தங்களை உயிருக்குயிராக காதலிக்கிறேன். தங்களை பிரிந்து என்னால் வாழ இயலாது. தாங்கள் இவ்வாறு உரத்த குரலில் கர்ஜிப்பதை தவிர்த்து சிந்தியுங்கள் ஆதிசக்தி.
ருத்ரரூபம் ருத்ரரூபம் ருத்ரரூபம். கனவு எவ்வளவு அழகு பெற்றிருக்கிறதோ அவ்வளவு பயத்தையும் ஏற்படுத்தும். உறக்கத்தில் கனவு காண்பது நிஜமே. ஆனால் அக்கனவினை நனவாக்குவதற்கு, அதை சாத்தியப்படுத்த பல வருடங்களுக்கு உறங்காது கடும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அக்கனவினை போன்றதுதான் அழகிய இல்லறமும். ஆனந்தமான இல்லறத்தின் சுகம் எண்ணம் கொண்டிருப்பதால் மட்டும் அடைந்திட இயலாது. ஒரு நபர் இன்னல்கள் பலவற்றை எதிர்கொண்ட பிறகே அவர் இல்லத்தை அடைகின்றார். இனிதான நல்லுறவை பெறுவதற்கு பல வருடம் தவம் புரிகிறார். தன்னில் சரிபாதியாக இருப்பவரின் விருப்பத்தை நிறைவேற்ற தனது விருப்பத்தை துறக்கிறார். பிரபஞ்சத்தோடு போராடுகின்றார். சதாசிவனின் கைலாயத்தை அடைந்திட ருத்ரனின் வேதனையையும் அவர் எதிர்கொள்ள வேண்டும். வேதங்களை பொறுத்தவரை மகாதேவரின் முதல் ரூபம் என்னவாக இருந்தது? அதை அறிவீர்களா தேவேந்திரா? ருத்ரரூபம் ருத்ரரூபம் ருத்ரரூபம். பிரபஞ்சத்தை படைத்த மகாதேவர் சுந்தரேஸ்வரர் ஆவார். அழகின் அடையாளம். ஆனால் பிரிவில் உள்ள மகாதேவரின் வேதனை ரௌத்ர ரூபம் கொண்டவராவார். அவர் அண்ட சராசரத்திலும் கண்ணீரின் பிரளயத்தை கொண்டு வருபவர். ருத்ரனின் அர்த்தம் துக்கம். அந்த துக்கம் பேரழிவை மட்டும்தான் கொண்டு வரும். பேரழிவை மட்டும்தான் கொண்டு வரும். எவர் இப்பிரபஞ்சத்தை பிரிந்து செல்கிறாரோ அவர் சிவன் அல்ல, தேவாதி தேவர் அல்ல, அவர் ருத்ரனாவார். அவர் ருத்ரனாவார். மகாதேவா, மகாதேவா, வேண்டாம் மகாதேவா, சற்று பொறுமை காக்கவும். தங்கள் குரோத அக்னியின் வெப்பத்தை என்னால் தாங்க முடியவில்லை. மகாதேவா, பொறுமை காக்கவும் மகாதேவா. சந்திரதேவா, நீ என் குரோதம் எனும் அக்னியில் பஸ்மமாக விரும்பாவிட்டால் இக்கணமே இங்கிருந்து சென்றுவிடு. மகாதேவா,
மகாதேவா, மகாதேவா, பொறுமையாக இருங்கள். நிறுத்து, நிறுத்து, நிறுத்து. என்னிடம் யாரும் ஏதும் கூற வேண்டிய அவசியம் இல்லை. இக்கணம் தங்களது அவசியமும் எனக்கில்லை. சிவன் கங்காவிற்கு தன் ஜடாமுடியில் இடமளித்தார். ஆனால் ருத்ரனின் ஜடாமுடியில் தங்களுக்கு எந்த இடமும் இல்லை தேவி கங்கா. இங்கிருந்து செல்லுங்கள். தங்களை வேண்டி கேட்கிறேன் மகாதேவா, தயை கூர்ந்து தங்கள் குரோதத்தை துறந்து விடுங்கள். என் பாதையை விட்டு விலகிவிடு. இல்லையேல் நான் அனைவரையும் அழித்து விடுவேன், அழித்து விடுவேன், அழித்து விடுவேன். அது மட்டுமல்ல, சிவன் இங்கிருப்பதற்கு இப்பிரபஞ்சம் தகுதியான இடம் அல்ல என்பதை புரிந்து கொள். செல்லுங்கள். ருத்ரனை எந்த நரனாலும் தடுக்க இயலாது, நாராயணனாலும் இயலாது, காலத்தாலும் அது இயலாது, தர்மத்தாலும் இயலாது, இப்பிரபஞ்சத்தாலும் இயலாது, தேவாதி தேவர் சிவனாலும் இயலாது. ருத்ரனை கட்டுப்படுத்த அந்த சக்தியால் மட்டுமே இயலும். ஆனால் இப்பொழுது மகாதேவர் அந்த நுழைவாயிலையும் அடைத்து விட்டார். பேரழிவு நேரும் இத்தருணத்திலும் இருவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். சிவனும் சக்தியும் எந்த ரூபத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் என்றும் பிரிவதில்லை. அவர்கள் விலகி இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருந்தார்கள், இணைந்திருப்பார்கள். மகா பிரளயம் ஏற்படும் தருணத்திலும் இருவரின் மனதும் ஒரே புள்ளியில் சமநிலையில் இருக்கின்றது.
அன்னையோடு தான் தாங்கள் சேர்ந்து நடக்கிறீர்கள். அவர்கள் தவறு செய்யாமல் பார்த்துக் கொள்கிறீர்கள். ஆயினும் தங்களது இந்த பிரிவுதான் மிகப்பெரிய தவறாகும் தந்தையே. என்னுடன் கைலாயம் வாருங்கள். நான் அன்னையையும் அழைத்து வருகிறேன். அவருடன் உரையாடுங்கள். இருவருக்கும் இடையிலுள்ள கருத்து வேறுபாடுகள் விலகிவிடும். என்னுடன் வாருங்கள். இவ்விடம் நீ இருக்க வேண்டிய இடம் அல்ல கணேசா. உடனே இல்லம் செல். எவ்வாறு செல்வேன் தந்தையே? அன்னை பூமிக்கு நிகர் என்றால் தந்தை ஆகாயத்திற்கு நிகர். அது மட்டுமல்ல, பிள்ளைகளின் அடையாளம் பெற்றோர்கள் தானே. அவ்வாறு இருக்கையில் உங்கள் இருவரையும் நான் எவ்வாறு விட்டு செல்ல இயலும்? கைலாயம் செல் கணேசா. தந்தையே, தயை கூர்ந்து செல்லாதீர்கள். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாவிடல் பிறகு பிரபஞ்சத்தின் பேரழிவு நிச்சயிக்கப்பட்டுவிடும். பேரழிவு நிச்சயிக்கப்பட்டுவிடும். இது எவரது ஆலயம் என்று தாங்கள் அறிவீர்களா தேவி? ஜுவாலா தேவி, ஜுவாலா தேவி, ஜுவாலா தேவி. இமாச்சலத்தில் வீற்றிருக்கும் தேவி அம்பிகையின் ஆலயம். 51 சக்தி பீடங்களில் ஒன்றா? ஆம் தேவி. நான் மகாதேவரை சாந்தப்படுத்துவதற்காக தேவி சதியின் எரிந்த நிலையில் இருந்த உடலை சுதர்சனத்தை கொண்டு நான் வெட்டினேன். அப்பொழுது அவர்களது உடல் 51 பாகங்களாக சிதறி ஏராளமான இடங்களில் வீழ்ந்தன. அப்பொழுதிலிருந்து அவ்விடங்களில் தேவி வீற்றிருக்கிறார்கள். ஆம், இதை நானும் அறிவேன் நாராயணா. ஆனால் தாங்கள் ஒன்றை அறிய மாட்டீர்கள் தேவி. அக்கணம் முதல் இக்கணம் வரை
அங்கு வேறு ஒருவரும் உள்ளார். அவரது வாழ்க்கையின் லட்சியம் ஒன்று மட்டும்தான் தேவி. எவரேனும் அவ்விடத்தை தாக்குவதற்கோ அல்லது அழிப்பதற்கோ முயற்சி செய்தால் அவர்களை வதம் செய்வதே அவருடைய தலையாய கடமையாக இருக்கிறது. ஜுவாலா தேவியின் அடையாளத்திற்கு ஆபத்து நேரிட்டால் அவர் இப்பிரபஞ்சத்தையே அழிப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது. அது மகாதேவரின் குரோதத்தின் மிகவும் கொடிய ரூபம். வீரபத்ரரை விடவும் கொடிய, அச்சம் தரக்கூடிய ரூபம். அமைதி காப்பவரானால் சம்ஹாரம் செய்யக்கூடியவர். இப்பிரபஞ்சத்திற்கு அழிவை தரக்கூடிய அழிவின் நாயகர். மகாதேவரின் மிகவும் கொடூரமான ரூபம் உன்மத்த பைரவர். உன்மத்த பைரவர். இன்று இந்த அடியேன் ஆதிசக்தியை நேரில் கண்டு தங்கள் தரிசனம் பெற்று தன்யனானேன் தேவி. ஆயினும் தங்களது எந்த ரூபத்தாலும் எந்த அவதாரத்தாலும் இந்த ஆலயத்திற்கு தீங்கு நேர அனுமதிக்க மாட்டேன். இது எனது கடமையாகும் தேவி. காலமும் காளியும் எதிலும் வேறுபாடு பார்ப்பதில்லை. அது தானவனோ மானிடனோ அல்லது பைரவனோ பைரவனோ பைரவனோ. எப்பிரபஞ்சத்தில் எனக்கு மரியாதை இல்லையோ அங்கு என் ஆலயங்கள் இருக்க அனுமதி இல்லை. பாதையை விட்டு விலகு. வேண்டாம் தேவி, இது எனது கடமையாகும். என் கடமை கலங்கப்பட அனுமதிக்க மாட்டேன். கூறுவதை கேளுங்கள். எச்சரிக்கிறேன் தேவி.
எச்சரிக்கிறீர்களா? மீண்டும் ஒருமுறை தங்களது நியாயத்தை நான் பாராட்டுகிறேன். தங்கள் சக்தியை தங்களிடமிருந்து பிரித்துவிட்டு இன்று ஒரு சேவகனை பாதுகாக்க வந்திருக்கிறீர்களா? பாதுகாக்க வந்திருக்கிறீர்களா? ஆம். ஏனென்றால் சேவகன் எனது உத்தேசத்தையே நிறைவேற்றுகிறான். நாங்கள் இருவரும் தேவி சக்தியின் அம்சத்தை, தங்களின் உயிர் சக்தியை காப்பாற்றுகின்றோம். தாங்கள் தான் என் அடையாளத்தை சின்ன பின்னமாக்கினீர்கள் மகாதேவா. அவ்வாறு இருக்கையில் எனது ஒரு அங்கத்தை எதற்காக பாதுகாக்கிறீர்கள்? நான் இப்புவியில் உள்ள என் அம்சங்கள் அனைத்தையும் அழித்து விடுவேன். என் பாதையை விட்டு விலகுங்கள் மகாதேவா. இல்லையேல் உங்களை விலக்க வேண்டியிருக்கும். இல்லையேல் உங்களை விலக்க வேண்டியிருக்கும். பாதையை விட்டு விலகுங்கள். தேவி, தாயே, நான் தங்கள் கணேசன் தாயே. வேண்டாம் தேவி.
தங்களை வாட்டிய பிரச்சனை தீர்ந்து விட்டதல்லவா? இந்த பிரச்சனை முடிவிற்கு வரவில்லை தேவி. பிரபஞ்சம் பிரளயத்தின் விளிம்பில் நிற்கின்றது. ருத்ரனும் மகாகாளியும் நேருக்கு நேர் நிற்கின்றார்கள். எத்தருணம் வேண்டுமாயினும் பிரளயம் பிரபஞ்சத்தை அழிக்க வாய்ப்புள்ளது. என் மனம் வேறொன்று கூறுகிறது நாராயணா. சம்ஹாரத்தின் வடிவமான தேவி காளி இன்று இறுதி கட்டத்தில் தாய்மையின் குரலை கேட்டார்கள். ஒரு அன்னையாக கடமையை செய்தார்கள். தன் குரோதத்திடமிருந்து கணேசனை காப்பாற்றினார்கள். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. ருத்ரனுக்குள் ஒளிந்திருக்கும் தந்தை கணேசன் முன்னிலையில் தன் மனைவியுடன் யுத்தம் புரிய மாட்டார். கருணையின் கவசம் பிரபஞ்சத்தை காப்பாற்றும் நாராயணா. இப்பொழுதேனும் தாங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தேவி, குரோதத்தின் அக்னியானது நம் பிரபஞ்சத்தை அழிப்பதற்கு முன்பு நம் உறவுகளையே அழித்திடும். இன்று தங்கள் குரோத அக்னி காரணமாக தங்களது அம்சத்தையே தாங்கள் அழித்திருப்பீர்கள். சற்று அமைதியாக இருங்கள். முடியாது. முடியாது. தங்களது நடிப்பை நிறுத்துங்கள். உறவிற்கு மரியாதை தராதவர் இன்று உறவுகளின் மரியாதையை பற்றி எனக்கு எடுத்துரைக்கிறார். இந்த கணேசனின் சிரத்தை கொய்தது தாங்கள் தான் என்பதை மறவாதீர்கள். நினைவிருக்கட்டும், நான் இப்பொழுது கைலாய நாயகியும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் ஆதி சக்தியும் அல்ல. அனைத்து உறவுகளுக்கும் அப்பாற்பட்டவள் நான். இனி எவரேனும் என் பாதைக்கு குறுக்கே வந்தால் மீண்டும் கருணை காட்டுவேன் என்று எண்ண வேண்டாம். இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரையும் நான் அழிக்கப் போகிறேன். அனைவரையும் நான் அழிக்கப் போகிறேன். பல முறை நாம் சூழ்நிலை கைதிகளாக மாறி மனதிற்கு நெருக்கமானவர்களை, நமது உறவினர்களை நம்மிடமிருந்து விலக்கி வைக்கின்றோம், விரோதிகளாக்குகிறோம். அதற்கு காரணம் விதி என்றோ அல்லது இறைவன் என்றோ கூறுகிறோம். இறைவன் தங்களை உகந்த நபர்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை என்று கூறுகிறீர்கள்.
உறவுகளில் பிரிவு ஏற்படுவது அல்லது நெருங்கி வருவது. இதற்கான காரணம் தங்களின் செயல் மட்டுமே. தங்களின் குணம், தங்களது சிந்தனை மற்றும் தங்களின் செயலால் ஒருவரோடு தாங்கள் உறவு மேற்கொள்கிறீர்கள். அந்த உறவினை காலம் உள்ளவரை அதை தங்களோடு இணைத்துக் கொள்வதும் அல்லது அவர்களிடமிருந்து விலகிச் செல்வதும் தங்களது தீர்மானமே. முன்பே உரைத்தேன் அல்லவா கணேசா, கைலாயம் சென்றுவிடு. இப்பொழுதும் ஆபத்து விலகிடவில்லை. நான் எந்த வேலையை பாதையில் விட்டு செல்ல போகிறேனோ அந்த வேலையை தாங்கள் நிறைவு செய்வீர்கள் அல்லவா? அன்னையை இல்லத்திற்கு அழைத்து வருவீர்கள் அல்லவா? கூறுவதை கேள். கைலாயம் செல். மகாதேவா, அவ்வாறென்றால் தாங்கள் மகாதேவியின் முன்னிலையில் செல்ல மாட்டீர்களா? காசியில் பேராபத்தின் மேகங்கள் சூழப்பட்டுள்ளன. அதை தடுக்கச் செல்ல மாட்டீர்களா? ருத்ரனோ மகாதேவரோ சிவன் என்பவர் ஒருவர்தான். சக்தி. பாதுகாப்பதுதான் தன் கடமை என்ற பொழுது மௌனமாக இருந்தும் பாதுகாக்க இயலும். தேவி அம்பிகையே, மகாதேவா, எவ்வாறு தாங்கள் என்னை பாதுகாத்தீர்களோ அவ்வாறேதான் பிரபஞ்சத்தையும் தாங்கள் பாதுகாத்து வந்தீர்கள். நான் தேவி சதி அல்ல, அவர்களின் ஒரு அம்சம் மட்டுமே. அவர்கள் உயிர் நாடியின் சக்தி. அவர்களது ஜுவாலையாவேன். சதியின் நினைவுகள் வரைதான் என் நினைவுகள் உள்ளன.
அதற்கு பின் என்ன நேர்ந்தது? தேவி ஏன் மகாகாளி ஆனார்கள்? இதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இக்காட்சியை காணும் பொழுது பதட்டமாக உள்ளது. அதோடு தாங்கள் இந்த ரூபத்தில் ஏன் இருக்கிறீர்கள்? நான் வாழ்நாள் முழுவதும் தங்கள் மீது பக்தி செலுத்தினேன். ஆனால் இன்று என் முன்னிலையில் நிற்கிறீர்கள். ஆயினும் தங்களை அடையாளம் காண இயலவில்லை. என்ன நேர்ந்தது மகாதேவா? பிரபஞ்சத்தை என்றும் சமநிலையில் வைத்துக் கொள்ளும் மகாதேவர் தனது சமநிலையை இழந்ததற்கு என்ன காரணம்? ஏன் சிவன் சவமாக நிற்கிறார்? ஏன்? சிவன் வருத்தத்தில் இருக்கிறார் தேவி. குரோதத்தில் இருக்கிறார் இப்பிரபஞ்சத்தின் மீது. ஒருவேளை பிரபஞ்சத்தை பேணி காக்கும் என் மீதும் இருக்கலாம். தங்கள் மீது எந்த வருத்தமும் இல்லை. வருத்தமில்லை என்றாலும் என் செயலில் திருப்தியும் இல்லை அல்லவா? தாங்கள் முக்காலத்தையும் அறிந்தவர். தங்களுக்கு நன்றாக தெரியும், வரவிருக்கும் காலத்தில் பிரபஞ்சத்திற்கு தங்களது உதவி நிச்சயம் தேவைப்படும் மகாதேவா. காலத்தை மகா காலனால் மட்டும்தான் கட்டுப்படுத்த இயலும் அல்லவா? ஆகையால் உங்களை வேண்டி கேட்கிறேன், கைலாயம் மீண்டு வாருங்கள் மகாதேவா. கைலாயம் அது ஓர் ஸ்தலம் மட்டுமே ஆகாது. சிவனும் சக்தியும் குடும்பமாக வாசம் செய்யும் இடம். குடும்பமே இல்லாத பொழுது அங்கு வாசம் செய்வதற்கு இல்லமிருந்தும் என்ன பயன்? சிவனின் குடும்பம் எப்பொழுது மீண்டும் ஒன்றிணைகின்றதோ அப்பொழுது தாங்கள் என்னை அழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தாங்கள் தானே அந்த குடும்ப தலைவன் மகாதேவா. தலைவனாக தன் கடமையை செய்ய மாட்டீர்களா? தங்கள் சத்தியின் அம்சத்தின் கௌரவத்தை காக்க மாட்டீர்களா? மகாதேவா, இந்த பாவியை தாங்கள் தண்டிக்க வேண்டும் மகாதேவா. நான் இவ்விடத்தின் பைரவன். ஆகையால் தேவி பார்வதியை உள்ளே வரவிடாமல் தடுத்தேன். அது நான் இழைத்த மாபெரும் பாவமாகும். என்னை தண்டியுங்கள் மகாதேவா. உனக்கு தண்டனை அல்ல, ஆசிகளையே வழங்குகிறேன். உன்மதன் என்றால் ஆனந்தமயம் என்றர்த்தம். நீ ஆனந்தம் யாவையுமே துறந்து பைரவனாக கடமையை நிறைவேற்றினாய். எனவே நீ ஆற்றியதில் தவறில்லை. மேலும் நீ எடுத்த முடிவு மிக கடினமான முடிவும் கூட. ஆகையால் மென்மையான உணர்வோடு இருந்த பைரவன் என்று பைரவனை போற்றிப் பாடும் காலம் உண்டாகும். அன்போடு இப்பெயர் இணைக்கப்படும். அப்பெயர் உனக்கென சமர்ப்பணமாகும். ஹர ஹர மகாதேவா. நான் இங்கு வந்ததற்கான உத்தேசம் நிறைவேறிற்று. இவ்வாலயம் அழிந்திடாது காத்து நின்றேன். ஆகவே என் குகைக்குள் செல்கின்றேன்.
தியானம் புரிய வேண்டும், தியானம் புரிய வேண்டும். தாங்கள் ஜகத் ரட்சகன் அல்லவா? இப்பிரபஞ்சத்தின் அழிவை தங்களால் தடுக்க இயலாதா? எல்லாம் முடிந்த பிறகு தாங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள் நாராயணரே? எனது கடமை பிரபஞ்சத்தை பரிபாலிப்பது, விதியின் நியதியை மாற்றுவதல்ல. பிரபஞ்சத்தை சரியான பாதையில் எடுத்துச் செல்வதே. காலத்தின் பாதையில் இடையூறு செய்வதல்ல. பொறுமையாக இரு பைரவா. வெகு விரைவில் அனைத்தையும் நீ புரிந்து கொள்வாய்.